எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சென்னியோங்கு பதிகத்தில், பெரியாழ்வார் பாட்டில் சென்னியோங்கு பதிகத்தில் மூணாவது பாடல். பாடலை சொல்கிறேன், கேட்டுங்க. எம்மனா என்குல தெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார்? நம்மன் போல் மேல் விழுந்து அமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனா தேகை விட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. இது பாட்டு. இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதை எப்படி சொல்லணும்னா, எம்மனா வெண்குல தெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடைய நான் பெற்ற நன்மை உலகில் யார் பெறுவார்? நம்மன் போல் மேல் விழுந்த அமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனா தேகை விட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. இது பாட்டு. இதுக்கு அர்த்தம் பார்த்தா, எம்மனா அனான்றது என்னுடைய, அண்ணா அம்மா. அனான்றது அம்மா. எம்மனா என்னுடைய அம்மா தாயே அப்படின்ற மாதிரிதான். என் குல தெய்வமே, அது அங்கே வழி வழியாக நாங்கள் ஃபேமிலி குடும்பம் சார்ந்த எல்லாரும் எம்மனா வெண்குல தெய்வமே. குலதெய்வமேன்றது பரம்பரையாக சேவிச்சுன்னு வருது. அதான் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தனோடு சிற்றஞ்சல் காலையில் வாண்டாள் பாட்டு இருக்கா பாரு, அது மாதிரி. எப்பயும் இந்த ஒரு நான் மட்டும் இல்லை, என்னோட குலமே, என்னோட குலத்துக்கே தெய்வமாக இருக்கிறவனே, வழி வழியாக நாங்கள் வழிபட்டு வந்திருக்கிற தெய்வமே அப்படின்ற அர்த்தம். என்னுடைய நாயகனே, என் குல தெய்வமே, என்னுடைய நாயகனேன்னா என்னுடைய தலைவனேன்னு அர்த்தம். எங்கள் எல்லாருக்கும் தலைமையாக இருந்து லீட் பண்ணுறவனே அப்படின்ற அர்த்தம். என்னுடைய நாயகனே, நின்னுடைய நாய்னா உன்னுடைய அபிமானத்துக்குள்ளே வந்துட்டவனா இருக்கிறதுனால, அது நின் உடைய நாய், உன்னுடையவனா ஆயிட்டதுனால, உன்னுடைய அபிமானத்துக்குள்ளே வந்துட்டதுனால, நின்னுடைய நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார்? உன்னோட அபிமானத்துக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மை இருக்கு, அது யாருமே சொல்ல முடியாது. அது என்னன்றதை பின்னாடி சொல்கிற பாருங்க. நான் இப்போ இந்த உலகத்தில் அந்த மாதிரி நன்மையை இந்த உலகத்தில் யாராலும் பெற முடியும்? யாராலையும் பெற முடியாது. அதுதான் சொல்கிறாருங்க. இவ்வுலகினில் யார் பெறுவார்? யாருக்கும் கிடைக்காது அந்த இது. நீ என்னை அபிமானப்பட்டு என்னை நீ ஆட்கொண்டதுனால எனக்கு கிடைச்ச நன்மை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. அது என்னன்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன கிடைச்சது இருக்குன்னு. நம்மன் போல், நம்மன்றது பெயர் சொல்ல வரும்போது நம்மன்னா யமன், பிசாசு, பேய், அதெல்லாம் நம்மன்னு பேர். அதில் நம்மனுக்கு உரிச்சொல்லே ஒரு இது இருக்கு. உரிச்சொல்ல என்னன்னா, கண்ணில் படாத, நம்மன்றது நம் கண்ணில் படாமல் நம்ம திடீர்னு தாக்குறது, அதுக்கு பேர் நம்மன்னு பேர். அது வினைச்சொல். வினைச்சொல்ல நம்ம கண்ணில் படாத நம்ம மேலே தாக்குறமே, அதுக்கு பேர் நம்மன்னு பேர். அந்த தாக்குதல், அது கண்ணுக்கு தெரியாத தாக்குறது, ரேடார் கண்ணில் படாத வருது பாருங்க, அது மாதிரி. அது மாதிரி இது நம்மன்றது நம்ம கண்ணில் படாமல் தாக்குறதுக்கு பேர் நம்மன்னு பேர். நம்மன் போல் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம். நம்மன்னா பேய், பிசாசு, யமன், அதையும் சொல்லலாம். நம்மன் போல் மேல் வீழ்ந்து அமுக்கும். மேல் விழுந்து அமுக்குனா நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம அடிச்சு கீழே தள்ளிடும். முதல்ல தாக்கி நம்ம கீழே விழுந்த உடனே மேலே ஏறி நின்று அமுக்கும். மேலே ஏறி அமுக்கும். அடுத்தோம் நாட்டில் உள்ள பாவமெல்லாம். நாட்டில் உள்ள பாவமெல்லாம்னா, நாட்டில்னா நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கிற பாவங்கள்லாம், அதாவது உன்னை யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா பாவம், அவங்க செஞ்ச பாவமெல்லாம். நாட்டில் உள்ள பாவமெல்லாம், நான் செஞ்சிருக்கிற பாவம்லாம் அப்படி சொல்கிறது இருக்கு. எல்லா நாட்டில் இருக்க எல்லாரோட பாவத்தையும் சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, நிறைய இடத்துல இந்த பெரியாழ்வார் பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். எல்லாம்னு வரும். நம்மளோட பாசுரத்துல எல்லாம்னு வரும். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுவா. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜாதி மத பேதத்தை பார்த்ததே கிடையாது. எல்லாம் தான் இவங்களுக்கு. அதுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இது பின்னாடி வரும், நான் சொல்றேன். எல்லாம்னு சொல்றாரு இங்க இடத்துல. எல்லாருன்னா எல்லாரும் வித்தியாசமே இல்லாத, யாரு ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடும் இல்லாத யாரெல்லாம் உன் மேல பக்தி செலுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனா, அந்த மாதிரி பாவங்களுக்கு ஆட்பட்டவங்க எல்லாரும். சும்மனா, சும்முனா சும்சுமாரின்னு வாங்க, மூச்சு விடுறதுக்கு பேர் சும்முன்னு பேர்.
மூச்சை விடுறோமே, அதுக்கு பேர் சும்முன்னு பேர் சான்ஸ்கிரிட்ல. சும்மனான்னா மூச்சே அழுத்திட்டு மூச்சு கம்முன்னு போன்னு சொல்கிறோம் பாருங்க குழந்தைங்கள, மூச்சு வாய் தரக்கூடாதுன்னு. அது மாதிரி இந்த பாவங்கள்லாம் என்ன ஆச்சா, அந்த அவரை விட்டு நகர்ந்து தான் நகரும்போது ஆர்ப்பாட்டம் அம்மங்களெல்லாம் பண்ணல. அது மாதிரி உண்டு. சில வினைகள் நம்ம செஞ்சிருக்க வினைகள் நம்ம விட்டு நகரும்போது நம்மளை ஒரு பாடுபடுத்திட்டு தான் போகும். சொல்லுவாங்க, உங்களுக்கு சனி வந்து முடிய போகிற நேரத்தில் பாடாப்படுத்துன்னுவாங்க, முடிய போகிற நேரத்தில் அள்ளி கொடுக்குன்னுவாங்க. அது மாதிரி கேது பாடாப்படுத்தும், ராகு பாடாப்படுத்தும் முடிய போகிற நேரத்தில். சந்திரன் 5ல் இருந்ததுன்னா பாடாப்படுத்தணும், இதெல்லாம் சொல்லுவாங்க, பாடாப்படுத்தணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீ பெருமாளோட திருவடியை அடைஞ்சிட்டதுனால நீ உன்னுடைய இப்போ நீ செஞ்சிருக்க பாவங்கள் எல்லாமே வாயை பொத்தின்னு போகிறதான். பேசாத மூச்சே திறக்காத, வாயை மூடிட்டு அப்படியே சும்மனா தேகை விட்டு ஓடி, நம்மளை விட்டு நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம உடம்பு விட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவை. பயந்துட்டு ஓடுறதான். நீ பெருமாள் வந்து உனக்கு சரணாகதி கொடுத்துட்டாருன உடனே இந்த பாவங்கள்லாம் பயந்து அடிச்சுட்டு ஓடி, தூறுகள்னா புதர்கள். எப்படி ஒரு திருடம் பாய்ந்து ஓடி போய் ஒளிவான் பாருங்க, அது மாதிரி அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சு விட்டான். அது கூட ஓடி போய் நின்று பார்த்துக்கிறது ஒளி இல்லை, அப்படியே ஒரே அதெல்லாம் நீங்கள் இந்த புலி மான் வேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா போகணும். அந்த இதில் அனிமல் இதில் ஏஷியானெட்டில் அனிமல் எல்லாம் வருது இல்லையா, அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா புலி துரத்தினா வரும், மான் அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி போய் அந்த புதருக்குள்ளே மறைஞ்சிடும், புலி அப்படியே தேடும் எங்கே போய் மான்னு. அது மாதிரி அந்த மாதிரி பாவங்கள்லாம் நீங்கள் பெருமாளை அண்டிட்டீங்கன்னு உடனே பெருமாளை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு உடனே பாயந்து அடிச்சுட்டு போய் இந்த தூருக்குள்ளே பூந்து எங்கே போச்சுன்னே தெரியாது, ஒளிஞ்சிருமா, அப்படியே பாஞ்சிருமா, என்னென்னே தெரியாது, தூருக்குள்ளே பாஞ்சிருமா. என்ன எங்கே அவ்வளோ பயம் வந்துருமா, நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவார் பெருமாள் இதனால. அதனால் நம்ம ஓடி ஒளிஞ்சிருவாளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்க, கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாய் போன்றவனே, எங்களை வழியாய் துணையாக இருந்து தான் எங்கள் குலதெய்வமே, குலதெய்வம் எங்களுக்கெல்லாம் வழியாக துணையாக இருக்க குலதெய்வமே, என் தலைவனே, என்னுடைய நாயகனேன்றது என் தலைவனே, உன் அடிமையாய் நான் இருப்பதால், உன் அடியவனாய் நான் மாறிட்டதுனால எனக்கு கிடைச்சிருக்க நன்மை வந்து யாருக்குமே கிடைக்காது. என்னென்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? நம்மன் போல் மேல் விழுந்து அமுக்கும், எவனை போல மேலே விழுந்து அமுக்கிற கண்ணுக்கு தெரியாத நான் செய்த பாவங்கள்லாம் முதல்ல என்னை கீழே தள்ளி அப்புறம் என் மேலே ஏறி அமுக்கும். சாதாரணமாக இது நடக்கும். ஆனால் உன்னுடையனா ஆயிட்டதுனால நம்ம அது மாதிரி இருக்கிற பாவங்கள்லாம் விழுந்து அமுக்கும். நாட்டில் உள்ள பாவமெல்லாம் உன்னுடைய அடியார்கள், நாட்டில்னா நாடுன்னா அப்படி இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லை, நான் உன்னுடைய அடியார்கள் எல்லாருக்கும், ஜாதி மத பேதமின்றி வித்தியாசமின்றி ஒன்றை யார் மனதில் நினச்சிட்டு இருக்காளோ அவங்க எல்லாருக்கும். அதுதான் சொல், நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனா தேவைட்டு மூச்சு அப்படியே கப்சிப்புன்னு ஆகிட்டான். நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட சரண்டர் ஆகினோடனே அந்த பாவங்கள்லாம் கப்சிப்புனாகி சும்மனா தேகை விட்டு ஓடி உடம்பு நம்மளை விட்டு ஓடி போயிட்டான். தேகம்ன்றது நம்ம தேகம்ன்றது உடம்பு, தேகத்தை விட்டு ஓடி தூறுகள் பாய்ஞ்சின, தூறுகள்ன்றது புதர்களில் போய் ஒளிஞ்சுட்டான். அப்படியே பாஞ்சு போய் புதருக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அதாவது அந்த அளவுக்கு பயந்துட்டு போயிடுத்து, கிட்ட வரலன்றதை சொல்றாருங்க இந்த இடத்துல. இதெல்லாம் உயர்ந்த விரிச்சாணி, அதை நம்ம அது அணிகள்லாம் பார்க்கும்போது தெரியும். அது இந்த மாதிரி சொல்றது வந்து உண்மையாகவே இது மாதிரி நடக்குமா, மூலியமா பாஞ்சா மறைஞ்சிட முடியுமா, கண்டுபிடிக்க முடியாதா? அதெல்லாம் உயர்ந்த விரிச்சாணி கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த 4வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.